ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது குல்தீப் யாதவ் பற்றி கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சிருக்காரு இந்திய பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷி கோடாக். அது மட்டும் இல்லாமல் இதையடுத்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்படும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் இருந்து குல்தீப் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இந்திய பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷி கோடாக் கோபமாகவே பதிலளித்திருக்கார். கொழும்புல நடைபெற்று வரக்கூடிய 2வது டெஸ்ட் போட்டியில் அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவுக்கு பதிலாக 33 வயதான அறிமுக வீரர் சரண்ஷ் ஜெயின் பிளேயிங் 11ல் சேர்க்கப்பட்டிருக்கார். குல்தீப் யாதவ் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த போட்டியில் விளையாடலை அப்படின்னு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் சிதான்ஷி கோடாக்கிடம் குல்தீப் உடற்தகுதியுடன் இருந்திருந்தார், அவருக்கு பிளேயிங் 11ல் இடம் கிடைத்திருக்குமா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்வியால் கோபமடைந்த சிதான்ஷி கோடாக், இது முற்றிலும் தேவையற்ற ஒரு கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீரர் உடற்தகுதியுடன் இல்லாத போது அவர் விளையாடுவாரா இல்லையா என்பதை பற்றி சிந்திப்பதில் என்ன பயன்? காலை டெஸ்டில் இருந்து கொழும்பு கிளம்பும் போதே அவருக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு இருந்திருக்கு. தற்போதைய சூழலில் அவர் விளையாடும் நிலையில கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் தகுதியுடன் இருந்திருந்தார் என்ன நடந்திருக்கும் என்று யோசிப்பது நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அவர் பேசும்போது, குல்தீப்பின் உடல்நிலை தற்போது தேடி வந்துட்டுருக்கு. மாலையில் நான் அவரை சந்தித்த போது நலமாகவே இருந்தார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவையா அல்லது 3 ஸ்பின்னர்கள் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இலங்கை அணியின் டாப் ஆர்டரில் 4 இடதுகை பேட்ஸ்மேன்கள் இருக்கிறது, ஒரு ஆஃப் ஸ்பின்னரை விளையாட வைப்பது தான் சரியாக இருக்கும் என நாங்கள் முடிவு செய்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல் டெஸ்டில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்போது 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் எடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் குல்தீப் யாதவ் பல தொடர்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். 2026 T20 உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் மட்டுமே அவர் விளையாடினார். மேலும் அயர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான இந்திய அணியில் இருந்தும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். இந்த வரிசையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலால் அவருக்கு மேலும் ஒரு பின்னடைவாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் பிரைன் கார்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டெர்பி நகரில் இருக்கக்கூடிய நைட் கிளப் ஒன்றில் நடந்த மோதல் சம்பவத்தை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் உடன் இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டியில் டெர்பிஷியர் அணிக்கு எதிராக டர்ஹாம் அணி 338 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டியில் பென் ஸ்டோக்ஸ் 2 அரை சதங்கள் மற்றும் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார். மற்றொரு பந்து வீச்சாளரான மேத்யூ பாட்ஸ் 8 விக்கெட்டுகளையும் பிரைடன் கார்ஸ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இந்த வெற்றியை அவர்கள் டெர்பி நகரில் இருக்கக்கூடிய மோலி மலோனின் ஐரிஸ் டெர்வான் என்ற பிரபல நைட் கிளப்ல கொண்டாடினார். அப்போது ஏற்பட்ட தகராறுல பிரைடன் கார்ஸ் போலீசார் கையில் விலங்கு மாட்டி கைது செய்திருந்தாங்க. ஆனா அவர் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாம விடுவிக்கப்பட்டும் இருந்தார்.
கார்ஸ் கைதாகும் போது பென் ஸ்டோக்ஸ் மற்றும் மேத்யூ பாட்ஸ் அருகில் இருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இங்கிலாந்து வீரர்களின் இந்த ஒழுங்கீன செயல் குறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது பென் ஸ்டோக்ஸ் மற்றும் கட்ஸ் அட்ஸிகின் ஆகியோர் இதே போன்று நைட் கிளப் மோதலில் ஈடுபட்டிருந்தாங்க. அதுவே ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற முக்கிய காரணமாக அமைஞ்சது. தற்போது மீண்டும் இங்கிலாந்து வீரர்கள் நைட் கிளப் சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியில் பிரைடன் கார்ஸ் இடம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி ஹைடிங்ஸில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 103 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் விளையாடாத கார்ஸ் வரும் ஆகஸ்ட் 27 அன்று தொடங்க இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் தேர்வு செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இவர் இங்கிலாந்து அணிக்காக 14 டெஸ்ட், 30 ஒருநாள் மற்றும் 14 T20 போட்டிகளில் விளையாடி இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது இணையத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா தற்போது சிஎஸ்கே ட்ரேடிங்கில் வெளியேற விரும்பக்கூடிய 3 ஸ்டார் சிஎஸ்கே வீரர்களினுடைய பெயரால் நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. ஐபிஎல் 2027 சீசனுக்கான ட்ரேடிங் அனைத்து வீரர்களும் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ரேடிங்கில் ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், அசுதேஷ் சர்மா போன்றவர்களை வாங்க திட்டம் தீட்டி செயல்பட்டு வந்தது. ஆனால் இவர்களில் யாரையும் வாங்க முடியாத நிலையில் சிஎஸ்கே இருக்காங்க. காரணம், இவர்களுக்கு மாற்றாக இளம் வீரர்களை விட்டு கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் முன் வரல. தற்போது வாஷிங்டன் சுந்தருக்கு மாற்றாக உர்வில் பட்டேலை விடுவிக்க முன்வந்திருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்த 3 முக்கிய வீரர்கள் ட்ரேடிங்கில் வெளியேற முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியும் இருக்கிறது. அவர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. கடந்த சீசன் துவக்கத்தில் கலீல் அகமது சிறப்பாக பந்து வீசிய நிலையில் காயம் காரணமாக அடுத்து விளையாட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் கடைசி சில போட்டிகளின் போது கலீல் அகமது காயத்தால் இருந்து மீண்ட போதும் அவரை சேர்க்கலையா. அன்ஷுல் கம்பேஜ், முகேஷ் சௌத்ரி ஆகிய இடது கை பவுலர்கள் அணியில் இருக்கிறதுனால கலீல் அகமதுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. 2வது சிவம் துபே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தனக்கு பந்து வீச்சில் முக்கியத்துவம் தரல அப்படின்னு அதிருப்தியில் சிவம் துபே இருக்காராம். கடந்த சீசனில் 3 ஓவர்களை மட்டுமே கொடுத்தார்கள். மேலும் தற்போது ஹர்திக் பாண்டியாவை வாங்குவதற்காக துபேவை ட்ரேடிங்கில் அனுப்பும் முடிவு செய்திருக்காங்களாம். 3வது சஞ்சு சாம்சன். ஐபிஎல் 2026 சீசனுக்கான ட்ரேடிங்கில் சிஎஸ்கே வந்த சஞ்சு சாம்சன் தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் ஐபிஎல் 2026 சீசனில் ருதுராஜுக்கு தான் கேப்டன் பதவி கிடைச்சது. அந்த சீசனில் ருதுராஜ் 123 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ரன்களை அடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.